ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து நம்முடைய மல்லி வந்து கால் வந்து விழுறாங்க. அது என்னன்றதை வந்து போக போக பார்க்கலாம். மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பெரியம்மா கேட்டு போயிட்டு என்னுடைய பெத்தம்மா வந்து இருந்திருந்தால் கூட இந்த இவ்வளோ கிராண்டாக வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அண்ணனுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து எங்களை ரெண்டு பேரும் சொந்த பிள்ளையாக நினச்சி நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியம் வந்து பண்ணுறப்ப எனக்கு வந்து பூரிச்சு போகுது. நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வந்து இருந்திருப்போம்னு வந்து சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லி, நீ வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தான். நான் வந்து நீ வந்து எனக்கு பொண்ணு தான், நீ வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவரை வந்து தொந்தரவு பண்ணி அவர் வந்து இங்கேருந்து வந்து கிளப்பா பார்த்துருப்பாங்க. அதனால தான் வந்து மாப்பிள்ளை வந்து கரெக்டான டைமில் வந்து உன்னுடைய கழுத்தில் வந்து தாலியை போடுற நேரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அனுப்பன்யம்மா வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ஃபீல் ஆகிடுறாருங்க. ஃபீல் ஆகிட்டு பார்த்திங்கன்னா விஜயோட காலில் போயிட்டு நேராக வந்து விழுந்துடுறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா காலில் திடீர்னு விழுந்தால என்ன மல்லி எதுக்காக காலில் விழுறா அப்படின்ற மாதிரி வந்து பதற்றத்தோடு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து கெஞ்சி பார்த்தேன். பெரியம்மா சொல்லியும் நான் சொல்லியும் கேட்காத நீங்கள் கடைசியில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய கழுத்தில் வந்து தாலியை வந்து போட்டு உங்களுடைய ஒய்ஃபுன்ற ஸ்தானத்துக்கு கொடுத்ததுக்கு எல்லோரும் முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்கிட்ட வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நானும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டு இருக்க மாட்டேன். ஆனால் வந்து என்னுடைய பொண்ணு வந்து கால் பண்ணி இப்படி தான் வந்து நீங்கள் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கலன்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து பார்க்கவே முடியாது, இனிமேல் என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு வந்து வெண்பா வந்து சொல்லிட்டா. அதுவும் வெண்பா வந்து உன் மேலே வந்து அளவு கடந்து பாசம் வச்சுருக்கா. அதை வந்து இன்றைக்கி வந்து அவள் வந்து ஃபோனில் பேசினப்போ தான் வந்து நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிட்டனால நினைக்காத. வெண்பா வந்து அவ்வளோ பேசியும் நான் வந்து வெண்பாவுக்காக கடைசியில் உனக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து திடீர்னு வந்து காலில் விழுற வேலை வந்து வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து கடுப்பில் வந்து பேச போகிறவங்க பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட ரொம்ப வந்து ஆணவத்தில் வந்து ஆடாத மல்லி, உன் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து எடுத்து வெளியே போடுற அளவுக்கு வந்து நீ பெரிய ஆளாகிட்ட. அந்த தாலியை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பறித்து உன்னை வந்து இந்த வீட்டை நான் வந்து துரத்தலைன்னா என் பேர் வந்து ராஜேஸ்வரி இல்லை, என் தம்பிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு தரேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து முதல்ல வந்து திருந்தனாங்க. எவ்வளோ வந்து திருத்தறதுக்கு வந்து ஆள் யாரும் இல்லைங்க. அப்படி வந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எவ்வளோமே வந்து திருந்தி நம்முடைய மல்லியோட மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய விஜய் கூட வந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நல்லா வந்து உசுபேத்தி வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட வாழ்க்கை வந்து சிறப்பாக வந்து இருக்கணுங்க. ஏன்னா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இதுக்கு மேலே வந்து என்ன தான் வந்து முயற்சி பண்ணாலுமே நம்முடைய விஜயும் நம்முடைய மல்லி வந்து பிரிக்க முடியாதுன்றதுக்கு அந்த தாலி ஒரு சாட்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனாக ஆன்ல பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.